ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தரக்கூடிய அபிஷேகம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பழையன எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின அப்படிங்கிற வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. தேவஜனமே, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபை அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது நாம் பாவத்தில் இருந்து பரிசுத்தமாக மாற்றப்படுகிறோம். மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குற சாட்சி என்ன? எனக்கு பின்பாக வருகிறவர் என்னிலும் வல்லவர், நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறேன், அவரோ பரிசுத்த ஆவியினாலையும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தேவஜனமே, அந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2ஆவது அதிகாரத்தில் சீசர்கள் ஒருமனப்பட்டு 120 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு உன்னத பலனை பரிசுத்த ஆவியை நான் கொடுக்க போறேன், நான் போகாவிட்டால் அவர் வர முடியாது, நான் போய் தேற்றரவாளனை அனுப்புறேன், அவரை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்க எருசலேம் நகரத்துல காத்திருந்து ஜெபிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு 40 நாட்கள் சீசர்களுக்கு தரிசனமாகி அதற்கு பின்பு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதுல இருந்து 10 நாட்கள் 120 சீசர்கள் மேல் வீட்டு அறையில காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு நோக்கம் இல்லை. என் கடன் பிரச்சனை மாறணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு புது வீடு வேணும், இந்த மாதிரி எந்த ஜெப குறிப்பு மேலே 120 பேருக்கும் ஒரே மனசு, பரிசுத்தாவி வேணும். தேவஜனமே, நாமளும் ஆவிக்குரிய காரியங்களுக்காக பிடிவாதமாக போராடி கேட்கும் போது தேவன் நிச்சயமாக தருகிறவர். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. லூக்காவின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைங்க பரிசுத்தாவி இருக்குதா, அபிஷேகம் இருக்குதா, அதை எப்படி பெற்றுக்கொள்றது அப்படிங்கிற கேள்விகள் அநேகர் கேட்குறீங்க, கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. இந்த அபிஷேகத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்றது? நீங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருக்கும் போது ஏதாவது ஒரு தியாகம் செய்யும் பொழுது தேவன் அதை சீக்கிரமாக நமக்கு தருவார். உபவாசம் பண்ணும்போது, ஜெபிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள், ஒரு மனிதனுக்குள்ள அநேக பொல்லாத சிந்தனைகள் உண்டு, அவங்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரமபிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறேன், நான் என்னிடத்துல கேட்குறவங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? தேவஜனமே, உபவாசம் பண்ணும்போது ஜெபிக்கும் போது தேவன் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் ஊற்றுகிறார். அந்த பெந்தகோஸ்தே நாளில் 120 பேர் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் புதிய மனிதர்களாக அவங்கள மாத்துச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி பரிசேயர், சதுசேயர், ஆசாரியர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட சோதிக்கும்படி அநேக கேள்விகளை கேட்டாங்க. எனக்கு வரி கொடுக்கலாமா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த விபச்சாரத்துல கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட பெண்ணை மோசே சொல்றாரு கல்லில் அடிச்சு கொலை செய்யணும்னு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க சீசர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்களே, இப்படி பல கேள்விகள் சோதிக்கும்படி கேட்டாங்க. ஆனால் எல்லாவற்றிற்கும் தேவன் ஞானமாக பதிலளித்தார். சீசர்கள் பயந்து ஒளிந்தாங்க, பதில் சொல்ல தெரியாது, கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாது, அற்புதம் செய்ய தெரியாது, பிசாசுகளை ஓட்டுவதில் பயந்தாங்க. ஆனால் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு இவர்கள் பேசுகிற ஞானத்தை கேட்டு உலகமே ஆச்சரியப்பட்டுச்சு. இதுதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும் பொழுது, அவரை கைது செய்யும் போது, சிலுவையில் அடிக்கப்படும் போது எல்லாருமே இயேசு எங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு ஓடிட்டாங்க. ஆனால் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவர் சாட்சி கொடுத்தார், அதற்கு நானே சாட்சி. தேவஜனமே,
பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது பழைய மனுஷனை தேவன் மாற்றி புதிய தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தேவன் நம்ம தரித்து கொள்ளும்படி கிருபை செய்வார். பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ தேவதாசர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் உள்பட அவர்கள் கைகளினால் வல்லமையான அற்புதங்களை தேவன் செய்தார். ஒரு தேவ மனுஷன் லெஸ்டர் சோமரால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவரோட சரித்திரத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அவர் இந்த அபிஷேகத்துக்காக அவர் அதிகமாக ஜெபிச்சு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆத்துமாக்களை தேவனே எனக்கு தாரும் சொல்லி அதிகமாக கண்ணீரோடு ஜெபித்தவர். இவருடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் 7 முறை முழுமையாக மாற்றியிருக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், முதல்ல அமெரிக்க தேசத்தில் அவர் ஜெபம் பண்ணி பாடுபட்டு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்பினார். கட்டி எழுப்பினதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு, சரி இந்த ஊழியத்தை இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு போ. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் இத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி இப்போ தானே சபையை கட்டியிருக்கிறேன். கர்த்தர் சொன்ன காரியம், நீ பிலிப்பைன்ஸ் போ. அவர் இதெல்லாம் விட்டுட்டு பிலிப்பைன்ஸ் போயிருக்கிறார். அங்கே போய் 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதம் இப்படி 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆயும் ஒரு ஆத்துமாவை கூட ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ண முடியல. கண்ணீரோட ஜெபிக்கிறார். அப்போ பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. ஒரு பிசாசினால் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை யாருனாலையும் குணமாக்க முடியல. ஒரு வானொலியில் அந்த பெண்ணுடைய அலறல் சத்தத்தை ஒளிபரப்பு செய்கிறாங்க. சிறுத்தை அந்த பெண்ணை கடிச்சா எவ்வளவு அந்த பொண்ணு அலறி துடிப்பாங்களோ அந்த மாதிரி அலறி துடிக்கிற சத்தம் அந்த பிலிப்பைன்ஸ் தேசம் எங்கும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. வானொலியில் அந்த பொண்ணு கத்துற சத்தம். பிலிப்பைன்ஸ் தேசத்தை சேர்ந்த உயர் அதிகாரி, இந்த பெண்ணை யார்னால விடுதலையாக்க முடியும், யார் சுகத்தை கொடுக்க முடியும், உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற விஷயம் அங்கே ஒளிபரப்பு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சத்தத்தை கேட்குற இந்த ஊழியர் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுப்பேன். அப்போ இவர் 3 நாட்கள் இரவு பகலாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அந்த பெண்ணை போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பூரண விடுதலையை கொடுக்கிறார். அதற்கு பிறகு தேவன் பலத்த அசைவ பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஏற்படுத்தி 6 மாதங்களுக்குள்ளாக 3 லட்சம் ஆத்துமாக்களை அவருக்கு ஆதாயம் பண்ணும்படி கிருபை கொடுத்தார். அநேகர் இந்த லெஸ்டர் சோமரால் அப்படிங்கிற ஊழியரை கர்த்தராகவே கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் பிலிப்பைன்ஸ் தேசத்துலேருந்து நீ மறுபடியும் அமெரிக்காவுக்கு போ. இப்படி அவருடைய வாழ்க்கையில் தேவன் முழுவதுமாக 7 முறை அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். தேவஜனமே, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களை புது சிருஷ்டியாக வல்லமையாக பயன்படுத்துவது அதிக நிச்சயம். பொதுவாக கழுகு பறக்குது. அந்த கழுகு பறக்கும் பொழுது கீழே இருந்து எல்லா மலைகளுக்கும் மேலே ஏறுகிற வரைக்கும் சட்டைகளை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போனதுக்கு பிறகு அது சட்டைகளை அடிக்காது, உயர விரித்து பறக்க ஆரம்பிச்சிடும். அதே போல தான் நீங்கள் உன்னத ஜீவியத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் தான் இந்த பாடுகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள முடியாமல் நீங்கள் போராடுவீங்க. அதை தாண்டி உன்னத அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா தேவன் ஒப்பற்ற கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பிரச்சனைகளையும் பிசாசுடைய கிரிகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் கொடுப்பார். இந்த அபிஷேகத்தை ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க. தேவன் அதிகமாய் கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறான். அதே போல் ஒருவேளை பெற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்பி அந்த அபிஷேகத்தை கர்த்தருக்காக ஆதாயம் செய்ய, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய பயன்படுத்துங்க. தேவன் உங்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்கள் என்பது ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் வரணும்னு சொல்லி அநேகர் ஆசைப்படுறோம் தகப்பனே. ஆனால் உண்மையாகவே உங்கள் அபிஷேகம் எங்களை நிரப்போன்னு சொன்னால் தேவனப்பா, மண்ணான மனுஷ சாயல் இருக்கிற எங்களை தகப்பனே உன்னதமான தேவ சாயலாக நீர் மாற்றுவது உறுதி. அன்றைக்கி ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது, மோசேவுடைய முகம் பிரகாசித்தது ஆண்டவரே. இன்றைக்கி தேவ செய்தியை பார்க்குற ஜனங்களுடைய மேலையும் இன்றைக்கி அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய போகிறது யார் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை தகப்பனே, உங்களுடைய ஏக்கத்தை நாங்கள் நிறைவு செய்யணும்னா தகப்பனே, இந்த தெய்வ செய்தியை பார்த்து எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேர் மேலே உங்கள் அபிஷேகத்தை விட்டுருங்க. ஒவ்வொருவரும் உமக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே அவருடைய அபிஷேகத்தினால உங்களை அளவில்லாமல் பயன்படுத்துவாராக. ஆமென்.